Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் என்னுடைய கம்ப்ளீட் கிச்சன் டூர் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸில் நல்ல குக்வேர்ஸோட ரிவ்யூ எல்லாம் கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நான் புதுசாக கிச்சன் செட் பண்ணுறேன், எந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அடிக்கடி ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னுடைய கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய குக்வேர்ஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான குக்வேர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற எந்த பொருளுமே புதுசு கிடையாது, இது ஸ்பான்சர்டு வீடியோவும் கிடையாது. நான் என்னுடைய கிச்சனில் 6 மாதத்துலேருந்து 8-9 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தரமான குக்வேர்ஸோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல்ல என்கிட்ட இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் குக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 5 லிட்டர்ஸ் குக்கரு, ப்ரெஸ்டீஜ் பிராண்டுது. இந்த குக்கர் வந்து அகலமாக இல்லாமல் உயரமாக இருக்க மாதிரி இருக்கும். பிரியாணி, புலாவ், பிசிபேலாபாத் இந்த மாதிரி 1 பாட் மீல் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த குக்கர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். வீட்டில் கெஸ்ட் வரும்போது குழம்பெல்லாம் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த குக்கர் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஹேண்டில் லூஸ் ஆகிறது, அந்த பேஸ் கழண்டு வர்றது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வரல. இந்த பேஸ் பார்த்திங்கன்னா 3 லேயர் பேஸ் வந்து இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் மேலேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் மேலேயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த குக்கர். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த குக்கரும் ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் குக்கர் தான். இது வந்து உயரமாக இல்லாமல் ப்ரெஷர் பேன் மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய குக்கர். இது வந்து 4.4 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதில் லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டி வால்வு, இது வந்து ப்ரெஷர் வால்வு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது இப்படி வெளியில் வந்து நின்றுரும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி கீழே செட்டில் ஆயிரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசாக குக்கர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வால்வ் இருக்கிறது சூஸ் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டி. இது இந்த குக்கர் வந்து கம்மி குவான்டிட்டியில் புலாவெல்லாம் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன். குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டு நம்மளுக்கு பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியுது. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்கர், ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கெப்பாசிட்டியுடைய குக்கர். இது வந்து ஹண்டி ஸ்டைலில் இருக்கக்கூடிய குக்கர், பாட் மாதிரி இருக்கும் பார்த்தா. இதுலேயும் வந்து மேலே ப்ரெஷர் வால்வ், சேஃப்டி வால்வ் ரெண்டும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற 3 குக்கருமே வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான். 3மே வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. ஹேண்டில் எல்லாம் லூஸ் ஆகலை. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. நான் பிராண்ட் நேம் சொல்கிறதால இது ஸ்பான்சர்டு வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. இதில் எதுவுமே ஸ்பான்சர்டு கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இந்த குக்கர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 1 கப் ரைஸ் வைக்கணும், இல்லை கொஞ்சமாக பருப்பு வேக வைக்கணுங்கும் போது இந்த குக்கர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து என்னோடய கிச்சன்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குக்வேர் செட்டு. இது வந்து மாயர் பிராண்டோட குக்வேர் செட்டு. ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன், ஒரு லிட்டு, 3 ஒரு செட்டாக வரும். இந்த லிட்டு வந்து இந்த கடாய், ஃப்ரை பேன் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். இந்த குக்வேர் செட்டு பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் இது ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்ம ஒரு தடவை இது இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா 10-15 வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கம்மி விலையில் நிறைய குக்வேர் வாங்கி அடிக்கடி மாற்றுறதை விட இது வந்து எனக்கு பெட்டராக தெரிஞ்சுது. இது வந்து நான் 1 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இன்னுமே புதுசு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நல்ல வெயிட்டாக அடி கனமான பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இது. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஹேமர்டு, அவ்வளோ சீக்கிரம் இது கலந்து வராது. இந்த ஹேண்டிலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து துணி மிட்டனில் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக கையிலே பிடிச்சி சமைக்கலாம். இது ஹீட் ஆகவே ஆகாது. இந்த லிட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து கிளாஸ் லிட்டு, ஓரங்களில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் க்ளோஸ் ஆகிக்குது. அதனால் நம்ம சமையல் வந்து ரொம்ப குவிக்காக ஆயிடுது. இது கூட வர்ற இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நல்லா அகலமாக ஈவனாக ஹீட் ஆகிறதால இது வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே வந்து நான் இதில் தான் செய்கிறேன். சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது பாலெல்லாம் நிறைய நேரம் சுண்ட விடணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் வச்சா நம்மளுக்கு அகலமாக இருக்குது, ஈவனாக ஹீட் ஆகிறதால குவிக்காக நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. இதுவும் ஹேமர்டு ஹேண்டில். இந்த ஹேண்டிலுக்கு கீழே வந்து இது மாதிரி ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட் ஆகாது, நம்ம பிடிச்சி சமைக்க முடியுது. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கடாய் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. அதிகமான குவான்டிட்டியில் வெரைட்டி ரைஸ் பண்ணணும், கிரேவி பண்ணணும், இல்லை ஏதாவது வறுக்கணுன்னாலாம் வந்து இந்த கடாயை நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டுது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பேஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஹேமர்டு. நான் 1.5 வருஷத்துக்கு மேலே இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேண்டிலெல்லாம் லூஸ் ஆகவே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஹேண்டிலில் வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம துணி பிடிச்சிட்டு சமைக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாக பிடிச்சிட்டே சமைச்சிக்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ தேய்ச்சாலுமே வந்து போக மாட்டேங்குது. அந்த கலர் வந்து பெர்மனண்ட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு. மற்றபடி அகலமாக இருக்குது, திக்காக இருக்குது, ஈவனாக ஹீட் ஆகுது. இது வந்து சூப்பரான கடாய் தான். ஆனால் கலர் மட்டும் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்றபடி இதில் எந்த ட்ராபேக்கும் இல்லை. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேம்ரோ பிராண்டுது. கீழே வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேமர்டு ஹேண்டில் தான். ஆனால் இது வந்து ஹேண்டில் சூடாகும். நம்ம வந்து துணியோ மிட்டனோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு தான் சமைக்க முடியும். இந்த கடாய் வந்து சின்னதாக இருக்கிறதால டீப் ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சமாக ஏதாவது சட்னிக்கு வதக்கணும், இல்லை வந்து மசாலாவுக்கு வதக்கணும் அப்படின்னா இந்த கடாய் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா திக்காக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் அடிக்கடி டீப் ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணுறதால பேக் சைடு வந்து இந்த மாதிரி கரையாயிரும். ஸோ நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து கொஞ்சம் டூத் பேஸ்ட்டும் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அதுவும் டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன். அப்போ வந்து புதுசு மாதிரியே ஆயிரும். இந்த கடாயும் நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறதால நான் கம்மி குவான்டிட்டியில் எது சமைச்சாலும் இந்த கடாயில் தான் சமைப்பேன். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குற ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல். இது வந்து என்கிட்ட இருக்கிற காஸ்ட் அயர்ன் தோசைக்கல். இது வந்து ராக் பிராண்டுது. 2 பக்கம் ஹேண்டில் இருக்கக்கூடிய நல்ல திக்கான தோசைக்கல் இது. இது வந்து ப்ரீ சீசன்டு தோசைக்கல். நம்ம வாங்கி இதை ஊற வச்சு சீசன் பண்ணணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து இதை வாங்கிட்டு சீசன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கல்லை நல்லா சூடாக்கிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை வந்து தூர போட்டுட்டேன். அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா இதில் தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு தோசை வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களெல்லாம் அதுவே அப்படியே விட்டுருச்சு, மேலே தூக்கிட்டு இருக்கு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம தோசை திருப்பியெல்லாம் யூஸ் பண்ணாமையே கையிலே வந்து திருப்பி போட்டுடலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரோஸ்ட் மாதிரி கிடைக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியான தோசை வருது. இதை வந்து தோசைக்கு மட்டும் இல்லை, அடை தட்டுறதுக்கு, சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த இரும்பு தோசைக்கல் ரொம்ப நல்லா இருக்குது. இது போக என்கிட்ட ஒரு ஸ்கொயர் தோசைக்கல் இருக்குது. இதை வந்து பத்ரி தவான்னு சொல்கிறாங்க. ஹோம் சென்டரில் வாங்கினேன். இது வந்து கிரானைட் கோட்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த ஓரங்களில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நிறைய சேர்ந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அந்த ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே அந்த லெமனை வச்சே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பையும் கல்லை வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரங்களில் சேர்ந்துருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கல் வந்து நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்.
அடுத்து வந்து ஒரு ஃபேன்சியான குக்வேர், என்னோடய ஃபேவரட் குக்வேர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீடியோஸில் நான் இது யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கின ஒரு செராமிக் குக்வேர். இது மேலே கிளாஸ் லிட்டோடு வருது. இது வந்து ஒரு அகலமான பெரிய பாத்திரம், உள்ளே வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உட்டன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கோட்டிங் எல்லாம் போகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. இது வந்து ஹேமர்டு ஹேண்டிலு, இது வரைக்கும் லூஸ் ஆகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வரல. ரப்பர் ஹேண்டிலாக இருக்கிறதால சூடாகிறதில்ல, நம்ம பிடிச்சி சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. மேலே வந்து டஃப் கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓரங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மூடி வச்சு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் ஆகிக்கும். இது வந்து மோஸ்ட்டாக நான் வீடியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். அதிக குவான்டிட்டியில் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது, கிரெனோலா பண்ணும்போது, ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாத்திரம் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக் அண்ட் சர்வ் பவுல் மாதிரி, இதுலேயே சமைச்சு இதுலேயே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இது. 2 பக்கம் நல்ல குவாலிட்டியான ஹேண்டில் இருக்குது. இது வந்து கடாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயே வந்து நம்ம ஃபுட்டு சர்வும் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான குக்வேர் இது, ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர், அதோட லிட்டு, அப்புறம் உள்ளே வைக்கிற பிளேட்ஸ் ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா 6 பிளேட் ஒரு செட்டாக நம்மளுக்கு வருது. 24 இட்லி நம்ம ஒன்றா செஞ்சுக்க முடியும். இந்த அடி பிளேட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயரமாக இருக்குது. ஸோ இப்படி உயரமாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கீழ்த்தட்டில் ஊற்றுற இட்லி வந்து தண்ணி பட்டு வேஸ்ட் ஆகாது. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரும்போது ரசம், பாயாசம் அந்த மாதிரி ஏதாவது அதிக குவான்டிட்டியில் பண்ணணுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பண்ணும்போது இதில் கீழே தண்ணி ஃபில் பண்ணி இந்த பிளேட்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இட்லி ரெடி ஆனதுக்கப்புறமா இது வழியாக நம்மளுக்கு விசில் சத்தம் கேட்கும். அப்போ வந்து நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா பசங்களுக்கு பிடிக்குமேங்கிறக்காக ஒரு மினி இட்லி பிளேட் வந்து வச்சுருக்கேன். அதையும் இதே பாத்திரத்தில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 இட்லி நம்மளால் ஒன்றா பண்ணிக்க முடியும். 3 பிளேட் இருக்குது. இதுலேயும் கீழே அந்த பேஸ் வந்து நல்லா உயரமாக இருக்குது. ஸோ சின்னதாக சாம்பார் இட்லி எல்லாம் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பணியாரக்கல். பணியாரமெல்லாம் ரொம்ப ரேராக செய்கிறதால நான் நான்ஸ்டிக்லேயே வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக்காக இருக்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் தடவினா போதும். இப்போ வந்து இது ஒரு 6-7 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. 11 பணியாரம் நம்மளால் ஒன்றா செஞ்சுக்க முடியும். ஒரு பேட்ச் செஞ்சாலே ஒரு ஆள் சாப்பிட்றலாம். அதனால் வேலை சட்டுன்னு முடியும். அதனால் பெரிய பணியாரக்கல்லாம் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக் வந்து அன்ஹெல்தி தானே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஏன் அலுமினிய பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நான்ஸ்டிக்கை எப்படி சேஃபாக பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த சின்ன பாத்திரம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்பீங்க. இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாத்திரம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வைக்கிறதுக்கு, 1 டம்ளர் காஃபி டீ வைக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவேன். இந்த ஓரம் வந்து இப்படி வி மாதிரி இருக்கிறதால நம்ம ஊற்றும் போது கீழே வலிஞ்சு சிந்தாது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு க்யூட்டான பாத்திரம், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய கிச்சனில். ஸோ சிமிலர் பாத்திரத்தோட லிங்க்கு கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் காமிச்ச என்னோடய ஃபேவரட் குக்வேர்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.